எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டத்தில் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று ஜிஎஸ்டிபிக்கள் என்று சொல்லப்படுகின்ற குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி தணிக்கையாளர் என்பவரை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஜிஎஸ்டி சட்டம் வருவதற்கு முன்பு டிஎன் வேட் சட்டத்தில் வேட் டாக்ஸ் பிராக்டிஷனர் என்று வழங்கப்பட்டது. அதற்கு முன்பு டிஎன்ஜிஎஸ்டி ஆக்டில் வரி ஆலோசகர் என்ற சட்டம் இருந்தபோது அவர்களுக்கு வரி ஆலோசகர் என்ற வரி தொழில் செய்பவர்களுக்கு தனியாக தமிழ்நாடு அரசாங்கம் பதிவு பெற்ற வரி ஆலோசகர் என்று வழங்கினார்கள். அதற்கு அடுத்து தற்போது இந்த ஜிஎஸ்டி சட்டத்தில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் டிஎன்ஜிஎஸ்டி சட்டத்தில் வரி ஆலோசகராக பதிவு செய்திருந்தாலும், அதே போன்று டிஎன் வேட் சட்டத்தில் வேட் டாக்ஸ் பிராக்டிஷனராக அவர் தேர்ச்சி பெற்றிருந்தாலும், தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் 34 மாநில யூனியன் பிரதேசங்களில் உள்ள வரி ஆலோசகர்கள் அனைவரும் அகில இந்திய அளவில் முறையாக ஜிஎஸ்டிபிக்கள் என்று சொல்லப்படுகின்ற குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தின் மூலம் தற்போது பயன்பாட்டில் உள்ள அனைத்து ஜிஎஸ்டி படிவங்களும் அதிகாரப்பூர்வமாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் தாக்கல் செய்வதற்கு இ-ஃபைலிங் செய்வதற்கு அங்கீகாரம் பெற்ற மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் இருவரும் இணைந்து இந்த சிபிஐசி என்று சொல்லப்படுகின்ற மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸின் கீழ் வரக்கூடிய சிபிஐசி டிபார்ட்மெண்ட் தனியாக அந்தந்த மாநில தலைநகரங்களில் இதற்காக தேர்வு மையங்கள் அமைத்து இதுவரை 4 தேர்வுகள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளன. அவற்றில் அகில இந்திய அளவில் 2011 பேர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தில் 333 பேர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆக லாக்டவுனுக்கு பிறகு 2018-19 ஆகிய 2 ஆண்டுகள் மட்டுமே இந்த தேர்வுகள் நடைபெற்றன. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தில் தலைநகருக்கு பதிலாக கூடுதலாக ஒரு தேர்வு மையமும் இணைத்து தேர்வு நடைபெற்றது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 2வதாக கோயம்புத்தூரிலும் ஒரு தேர்வு மையம் ஜிஎஸ்டிபி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பிராக்டிஷனருக்காக தேர்வு மையம் அமைக்கப்பட்டு, குறிப்பாக கொங்கு நாடு என்று சொல்லப்படுகின்ற கோயம்புத்தூர் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தமிழ்நாட்டு உள்ள வரி ஆலோசகர்கள் அந்த தேர்வு மையத்தில் எழுதினார்கள். ஆக அதன் பிறகு கிணத்தில் போட்ட கல் போன்று கடந்த 5 ஆண்டுகளாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் சிபிஐசி எந்த ஒரு ஜிஎஸ்டிபி தேர்வும் தேதியை அறிவிக்கவில்லை. உடனடியாக அறிவிக்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்